விருச்சிக ராசிக்காரர்கள் ஆர்த்தரப்பிரணர் ஆக போகிறீங்க. சொந்த காலில் நிற்க போகிறீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் தன் சொந்த காலில் நிற்க போகிறீங்க. சுயமாக ஒரு தொழில் தொடங்குவது, ஒரு கடை துவங்குவது, ஒரு நிறுவனம் ஆரம்பிப்பது, ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிப்பது போன்ற பழைய ஒரு புதிய பிரமாதமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்களுடைய இலக்கை நோக்கிய உங்கள் பயணத்தை நீங்கள் தொடங்குகிறீர்கள். மனைவியால் மன கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபேமிலி உறவு, கணவன் மனை உறவுக்குள்ளேயே சந்தேகங்கள் போன்றவை இருக்கும். நீ இரவெல்லாம் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, இவர் எல்லாருக்கும் உனக்கு என்ன தொடர்பு போன்ற பிரச்சனை ரொம்ப சாதாரணமாக அந்த கேள்விகள்லாம் வந்துடும். நீ என்ன அப்படி கேட்டுக்கூடாது, நீ கேட்டதில் நான் துடிச்சு போயிட்டேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை உருவாக்கப் போகிறீர்கள். ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கப் போகிறீர்கள். ஒரு நிறுவனத்தை உருவாக்கப் போகிறீர்கள். ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கப் போகிறீர்கள். 8ஆம் இடத்திலே இருக்கின்ற குரு ஒரு பக்கம், 2 கூடியவர் 8இல் மறைவதால் பண வரவே இருக்காது. பணப்பிராப்தியே இருக்காது, தனப்பிராப்தியே இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது சார். மாற்றி தொடர்ந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துகிட்டே இருக்குது. எப்படி மேனேஜ் பண்ணுறதுனே தெரியல. ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்குது போன்றவைகள்லாம் ரொம்ப டஃப்பஸ்ட்டு டைம்னா அது இதுதான். இந்த மாதம் ஒரு பக்கம் தொழில் ஒரு பக்கம் பார்க்குறதா, ஃபேமிலி ஒரு பக்கம் பார்க்குறதாங்கிற பிரம்மாண்டமான கேள்வி. உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து நீண்ட பதிவுகள் வந்துட்டு இருந்த ஒரு சேனலில் நிறைய மிஸ் ஆகிட்டேன். இப்பொழுது மீண்டும் காலை மாலை என தொடரலாம் என்று இருக்கிறேன். அவ்வகையில் முதலாவதாக இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கவிருக்கின்ற 3 முக்கிய பயிற்சிகள் பற்றி நம்ம பேச போகிறோம். அவ்வகையில் முதலாவதாக இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கடகத்திற்கு பெயர்கிறார். சிம்மத்திலே சூரிய பகவானும் புதனும் ஆட்சி பெறுகிறார்கள். செவ்வாய் கன்னியில் இருக்கிறார். இது எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு இந்த 3 கிரக பயிற்சிகள் என்பது இந்த ஆகஸ்ட் 15க்கு பிறகு நடக்கிறது. ஆகஸ்ட் 15க்கு பிறகு. ஸோ இந்த 3 பயிற்சிகளுமாக சேர்ந்து என்னென்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். வகையில் ஒரே மாதம் 3 இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்தே இப்படி தான் சார். 2025 ஜனவரி மாதம் தொடங்கினதுலேருந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 3 கிரக பயிற்சிகள், ராகு பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தான். ஒரே மாதத்தில் 3-4 பயிற்சி நடக்கிறது இந்த வருடம் தான். இந்த வருடம் என்னமோ ஒரு வித்தியாசமான வருடமாக இருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் சனியினுடைய மாதம். 8ன சனி, சனியினுடைய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த 3 பயிற்சிகள் சூரியன் ஹெச்ஓடி தன் சொந்த இடத்திலே ஆட்சி பெறுவதால் மிக பிரம்மாண்டமான மாற்றங்கள் எல்லாம் உலகிற்கு உண்டு பண்ண போகிறார். அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கிறது. சுக்கிரன் சந்திரனோட வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ் வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி செவ்வாய் கன்னியில் இருப்பதை விட ஒரு சிறப்பான இடம் என்பது கிடையாது. இப்படி காலபுருஷனுக்கு 6வது இடம். ஸோ அப்படி இந்த மாதமே ஒரு பிரம்மாண்டமான விஷயங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறது. அவ்வகையில் யாருக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது, யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யாரெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யாரெல்லாம் கடன்லாம் தீர்ந்து நல்வாழ்க்கை பெறப்போகிறீர்கள் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் என்ன வளங்களை தரப்போகிறது, நலங்களை தரப்போகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7 கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார். பாதகாதிபதி சந்திரன் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் இந்த 7 கூடையவன் சுக்கிர பகவான் தருக்கிறார். இந்த சுக்கிர பகவான் சந்திரனோட வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலே பிரச்சனை தான். ஏன்னா அவர் பாதகாதிபதி. கணவர் மனைவி உறவுக்குள்ள அந்யோன்யம், தாம்பத்தியம் போன்றவை கெட்டுப்போகுவதற்கான வாய்ப்புகள். 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு ஒரு பக்கம் கணவன் மனைவி உறவுக்குள்ள சந்தேகங்களை உண்டு பண்ணுகிறார். ஒரு பக்கம் 5ஆம் இடத்து சனி வக்கரம் பெறுவதால், 3-4 கூடையவர் வக்கரம் பெறுவதால் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார். ஒரு பக்கம் இந்த 8ஆம் இடத்திலே 9ஆம் இடத்திலே இருக்கின்ற சுக்கிரனை தொடர்ந்து 10லே இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்த அடுத்ததாக புதனுமாக சேர்ந்து அதை கெடுக்கிறார்கள். 11ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். 1-6 கூடியன் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது உடல்நிலை தேறுகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் ஆர்த்தரப்பிரணர் ஆக போகிறீங்க. சொந்த காலில் நிற்க போகிறீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் தன் சொந்த காலில் நிற்க போகிறீங்க. சுயமாக ஒரு தொழில் தொடங்குவது, ஒரு கடை துவங்குவது, ஒரு நிறுவனம் ஆரம்பிப்பது, ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிப்பது போன்ற பழைய ஒரு புதிய பிரமாதமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க.
உங்களுடைய இலக்கை நோக்கிய உங்கள் பயணத்தை நீங்கள் தொடங்குகிறீர்கள். அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் 7க்குடைய சுக்கிரன் 9ஆம் வீட்டில் இருக்கும்போது வெளிநாட்டு விஷயங்களால் மன பாதிப்புகள் போன்றவை ஏற்படும். வெளிநாட்டு யோகங்களால் ஏற்படுகின்ற மன பாதிப்பு. 7க்குடன் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது மனைவியால் மன கஷ்டம் கண்டிப்பாக ஏற்படும். 7க்குடன் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது சில பேர் ஏஜென்ட்டுக்கிட்ட பணம் கட்டி அமெரிக்கா போகிறது, கனடா போகிறது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன ஆகுன்னா அதற்குரிய வாய்ப்புகளே கிடைச்சிருக்காது. பணத்தை வாங்குற வரைக்கும் நல்லா இருந்தாங்க சார், பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க சார் போன்றவை எல்லாம் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபேமிலி உறவில் கணவன் மனைவி உறவுக்குள்ளேயே சந்தேகங்கள் போன்றவை ஏற்படும். நீ இரவெல்லாம் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, இவர் எல்லாருக்கும் உனக்கு என்ன தொடர்பு போன்ற பிரச்சனை ரொம்ப சாதாரணமாக அந்த கேள்விகள்லாம் வந்துடும். நீ என்ன அப்படி கேட்டுருக்கூடாது, நீ கேட்டதில் நான் துடிச்சு போயிட்டேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை உருவாக்கப் போகிறீர்கள், ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கப் போகிறீர்கள், ஒரு நிறுவனத்தை உருவாக்கப் போகிறீர்கள், ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கப் போகிறீர்கள். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருப்பதால். ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு யார் அவர் 7க்குடையவன் மற்றும் 12க்குடையவன் என்பதால் ஃபேமிலி லைஃப்பில் சுத்தமாக நிம்மதியாக இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள பிரிவு, சண்டை, ஏதேனும் ஒரு கஷ்டம், புரிந்து கொள்ளுதலில் சிக்கல், ஏதேனும் ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஏன் இதெல்லாம் வருதுன்னே தெரியாது. 8ஆம் இடத்துல இருக்கின்ற குரு ஒரு பக்கம் 2-5 8இல் மறைவதால் பண வரவே இருக்காது, பண பிராப்தியே இருக்காது, தனப்பிராப்தியே இருக்காது. இந்த பக்கம் என்னடான்னா செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 6க்குடையவன் 11ஆம் இடத்திலிருந்து மாமனாரால் மனமகிழ்ச்சியின்மை, நண்பர்களால் மனமகிழ்ச்சியின்மை போன்றவற்றை தந்துகிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது சார், மாற்றி மாற்றி தொடர்ந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துகிட்டே இருக்குது, எப்படி மேனேஜ் பண்ணுறதுனே தெரியல, ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்குது போன்றவைகள்லாம் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இதிலேருந்து வெளியே வரணும். ரொம்ப டஃபஸ்ட் டைம்னா அது இதுதான். இந்த மாதம் ஒரு பக்கம் தொழில் ஒரு பக்கம் பார்க்குறதா, ஃபேமிலி ஒரு பக்கம் பார்க்குறதாங்கிற பிரம்மாண்டமான கேள்வி. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் தொழிலை ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஃபேமிலி ஃபோக்கஸ் பண்ணால் தான் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். 2 கை, 2 கண்ணு, 2 பண்ண முடியாமல் எக்கு தப்பாக மாட்டிக்கிறதெல்லாம் இப்பொழுது தான் ஏற்படுகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் சண்டைகளை குறைத்து கொள்ள வேண்டும், அளவாய் பேச வேண்டும், அளவாய் சிரிக்க வேண்டும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும், வார்த்தைகளை விரயம் செய்யக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சொற்களுக்கு பொருள் உள்ளதைப் போலவே சொற்களுக்கு மானமும் உண்டு. கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒவ்வொருத்தரை ஹட் பண்ணிக்காமல் பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப பிரதானமான விஷயமே. மாற்றி மாற்றி பழைய கதைகளை பேசிக்கொண்டு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் சந்தேகங்கள் போன்ற விஷயங்கள், சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுற, அதை பண்ணுற, இதை பண்ணுற, யார் என்ன பண்ணால் என்ன, எதை பற்றி ஒருவரை கண்ணை மூடிக்கொண்டு நம்ப துவங்கிய பின் மற்றவர்கள் சொல்வதை கேட்காதீர்கள். இதை நான் எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ். ஒருவரை கண்ணை மூடி நம்ப துவங்கிய பின் யார் சொல்வதையும் கேட்காதீர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் அதீத அன்பை பொழியும் போது மட்டும்தான் அவர்கள் நார்மலைஸ் ஆவார்கள், அல்லது அவர்கள் மிகப்பெரிய என்ன சொல்வது, அவர்கள் ஒரு மனச்சிதைவுக்கு உள்ளாகிறார்கள். ஃபினான்ஸை பார்க்குறதா, ஃபேமிலியை பார்க்குறதா, டிஸ்ட்ராக்ஷன்ஸை பார்க்குறதா, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும். தட் இஸ் த ப்ரைம் திங் யூ நீட் டு டூ. ஒரு பக்கம் நண்பர்கள் தரும் வேதனை, என்னன்னே தெரியாமல் தேவையெல்லாம் பிரச்சனை வருது சார் போன்றவைகள்லாம் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்கள் சர்வ ஜாக்கிரதையாக இதை கடந்து வர வேண்டும். கீழே பெற்றிருக்கின்ற 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில், ஸ்ரீமடம் என்பது தலைமை சாத்தன் மடம்னு பேர். இங்கே இந்த விஷ்ணுமாயா 6 அடி உயர பெரிய அனுகிரக மூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிறார். கேட்பவருக்கு கேட்பவற்றெல்லாம் வாரி வாரி தருகிறார். உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.